இந்த அகிலத்தை ஆக்குவதும் ஆளுவதும் உழைப்பவர்கள்தான். அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் 550D கம்பிகள். சினிமாவில் இருக்கக்கூடிய எல்லா டைரக்டர்ஸுமே ஏதாவது ஒரு பாட்டு அவங்களுடைய படத்தில் இருக்கக்கூடியது வைரல் சாங்காக ஹிட் ஆயிடணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனால் எனக்கு எந்த ஒரு ஹிட் சாங்ஸும் வேணாம், படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாட்டு ஹிட் ஆகட்டும்னு ஒரு டைரக்டர் சொல்கிறாரு. அந்த மாதிரிலாம் டைரக்டர் சொல்கிறாங்களா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாகவே இருக்கும். அந்த மாதிரி ஒரு டைரக்டர் இருக்கார். யாருங்கிறத அவரை பற்றி பார்க்கலாம். நான் சொல்கிறேன், இந்த டைரக்டர் மலையாளம் ஆக்டர் ஸ்ரீனிவாசனுடைய பையன். இவர் வந்து ஒரு 2007 அந்த டைமில் தான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வராரு. ஃபஸ்ட் எடுத்தோடனே மலையாளம் படமான சைக்கிள்ங்கிற ஒரு படத்தின் மூலமாக தான் அறிமுகமாகிறாரு. படங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடி 2006 அந்த டைமில் வந்து ஒரு சிங்கராக தான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே அறிமுகமாயிருக்காரு. தமிழ்லேயும் சில பாடல்களை பாடியிருக்காரு. அங்காடி தெருவில் வரக்கூடிய அவள் அப்படி ஒன்று மழகில்லை இந்த பாடலில் பாடியிருக்காரு. இப்போ ஜோல வந்திருக்கக்கூடிய ஒரு பாட்டையும் பாடியிருக்காரு. அது மாதிரி மாரி படத்தில் வந்திருக்கக்கூடிய பாடல்களையும் பாடியிருக்காரு. மெயினாக இவர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது ஒரு சிங்கராக அறிமுகமாகிறாரு. அதுக்கப்புறம் ரைட்டர், இப்போ டைரக்டர் அப்படின்னு சொல்லி நிறைய பரிமாணங்களில் சிறுமலை இருந்துட்டு வராரு. நான் சொல்கிறது வேற யாரும் இல்லை, ஹிருதயம் படத்தினுடைய டைரக்டர் தான். மலையாளம் படம், பிரேமம் படம் தமிழ் சினிமாவில் தமிழ் இண்டஸ்ட்ரியில் பயங்கரமாக கொண்டாடப்பட்ட ஒரு படமாக இருந்தது. தமிழ் ஆடியன்ஸ் வந்து அவ்வளோ ஃபேன் பேஸு அந்த படத்துக்கு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இங்கே தமிழ் இண்டஸ்ட்ரியில் தமிழ்நாட்டில் மலையாள படம் பெரிய அளவில் வந்து ஹிட் கொடுத்த ஒரு படமாக இல்லை. பட் ஆனால் ரீசெண்ட் டைம்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மலையாளம் மூவிஸ் நிறைய ஹிட் கொடுத்துட்டே வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் மஞ்சுமல் பாய்ஸ், பிரேமலு, இப்போ ஆடு ஜீவிதம்னு சொல்லி மலையாளம் மூவிஸ் இங்கே தமிழ் சினிமாவை ரூல் பண்ணுதுன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் அள்ளி கொட்டிகிட்டு இருக்காங்க. மஞ்சுமல் பாய்ஸ் சொல்லப்போனால் கேரளாவில் கலெக்ஷன் பண்ணதை விட இங்கே அதிகமாகவே கலெக்ஷன் பண்ணியிருந்தது. ஸோ அந்த வகையில் ஹிருதயம் படமும் இங்கே பயங்கரமான ஒரு ஃபேன் ஃபாலோயிங்கை கொண்டு இருந்ததுன்னே சொல்லலாம். இந்த படம் உலக அளவில் கிட்டத்தட்ட ஒரு 52 கோடி ரூபாய் வரைக்கும் கலெக்ஷன் பண்ணியிருந்தது. ஸோ ஒரு ஃபீல் குட் மூவியாக நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு படமாகவே மாறி இருந்தது. ஸோ இந்த டைரக்டர் இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தாரு. அவருடைய வருஷங்களுக்கு சேஷம் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் பார்த்துட்டும் நிறைய பேர் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்ததாக இங்கே தமிழ் சினிமாவில் ரூல் பண்ணக்கூடிய ஒரு படமாக அமைய போகுதா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. ஸோ இந்த படத்தினுடைய இன்டர்வியூ பற்றி, இந்த படத்தில் பேசும்போது அவர்கிட்ட சாங்ஸ் இதெல்லாம் பற்றி கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த படத்தில் ஒர்க் பண்ண மியூசிக் டைரக்டர் கிட்ட நான் கேட்டது ஒரே ஒரு விஷயம் தான். எனக்கு எடுத்த உடனே எந்த ஒரு வைரல் சாங்ஸும் வேண்டாம், எனக்கு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த பாட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஹிட் ஆச்சுன்னா அந்த மாதிரியான ஒரு பாடல்கள் தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன் இந்த மாதிரி வைரல் சாங்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்கிறாருன்ற கேள்வி கேட்கும்போது, ஏன்னா எப்போதுமே ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு ஏதாவது ஹிட் ஆச்சுன்னா அதுவே ஒரு பெரிய ப்ரமோஷனாக இருக்கும் ஒரு படத்துக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு டைரக்டர் டிஃப்ரெண்ட்டாக இப்படி யோசிக்கிறாருன்னு கேட்கும்போது ஏன் வைரல் சாங்ஸ் வேணான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்கிறாருன்னா, வைரல் சாங்ஸ் வந்து அந்த டைமுக்கு மட்டும்தான் எல்லாருமே கேட்பாங்க. அடுத்தடுத்து கேட்டு கேட்டு அவங்களுக்கு வந்து போர் அடிச்சிடும். அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அந்த பாட்டு எக்ஸிஸ்டன்ஸே இல்லாமல் போயிடும். பட் ஆனால் இதே ஒரு பாட்டு படம் ரிலீஸ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்லோவாக ஹிட் ஆச்சு அப்படின்னா அது எப்போ வேணால் கேட்கலாம். அந்த மாதிரியான எனக்கு சாங்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதே மாதிரி என்னுடைய படங்களில் எல்லா படங்களுமே நான் அந்த மாதிரியான சாங்ஸ் தான் எதிர்பார்ப்பேன். இப்போ ஹிருதயம் படம் வரும்போதும் நான் அந்த மாதிரி தான் சாங்ஸ் எதிர்பார்த்துருந்தேன். அதில் ஆனால் 1-2 சாங் மட்டும் படம் வரதுக்கு முன்னாடி ஹிட் ஆகியிருந்தது. அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. இவர் படங்கள் டைரக்ட் பண்ணுறது, படத்துக்கு ஸ்க்ரீன் பிளே ரைட்டராக இருக்கிறது தாண்டி நிறைய படங்களில் நடிக்கவும் செஞ்சுருக்காரு. மலையாள மூவிஸ் நிறைய படங்களில் இவரை பார்க்கவும் முடியும். ஸோ அதே போல் தமிழ் படங்களில் எப்போ நடிக்க போகிறீங்கன்னு கேட்கும்போது தமிழ் படங்கள் நான் நிறைய வந்து வேணான்னு தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா தமிழ் படங்களில் நடிக்கிறதுக்கு இப்போ வரைக்கும் எனக்கு பெரிய அளவில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் இதுக்கப்புறம் நடிக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக வரும்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு பெரிய படத்தில் என்னால் நடிக்க முடியாமல் போச்சு. இது நான் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் வேணான்னு சொல்லலை. பட் ஆனால் எனக்கு இருந்த கமிட்மெண்ட்ஸ்னால என்னால் நடிக்க முடியலன்னு சொல்கிறாரு. அது வேறு எந்த ஒரு படமும் இல்லை, கோட் படம் தான். தளபதி 68 படமாக உருவாகிட்டு இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடிச்சிட்டு இருக்கக்கூடிய கோட் படத்தில் தான். ஸோ கோட் படத்தில் ஒரு ரோலுக்கு நடிக்கிறதுக்காக இவர்கிட்ட கேட்டிருக்காங்க. வெங்கட் பிரபுவோடைய அவர் என்ன சொல்றாருன்னா, வெங்கட் பிரபுவோடைய படங்களை பார்த்து தான் எனக்கு வந்து படம் இயக்கணுங்கிறதே தோண ஆரம்பிச்சது. சொல்லப்போனால் சரோஜா படம் என்னுடைய ரொம்ப ஒரு ஃபேவரட்டான படம். நான் அதுக்கப்புறம் தான் படங்களுடைய கதைகள் எழுத ஆரம்பிக்கிறதுலேயே கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது வெங்கட் பிரபு கேட்கும்போது என்னால் முடியலன்னு சொல்ல முடியல. பட் ஆனால் எனக்கு வருஷங்களுக்கு சேஷம் படத்தினுடைய ஷூட் போயிட்டு இருந்தது. ஸோ அந்த டைமில் என்னால் வெளியில் போய் நடிக்கிறதுக்கான டைமே கிடைக்கல. பட் ஆனால் இந்த படத்தில் நடிக்காமல் போனதுக்கு நான் ரொம்பவே ரெக்ரெட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் சொல்லக்கூடிய டைரக்டர் வேறு யாருமே இல்லை, மலையாளம் டைரக்டரான வினித் ஸ்ரீனிவாசன் பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்போ அவருடைய வருஷங்களுக்கு சேஷம் படம் ரிலீஸ் ஆக இருக்கு. ஸோ இந்த படத்தில் திரும்பவும் ரீசெண்ட் டைம்ஸில் மலையாளம் மூவிஸ் தமிழ் சினிமாவை ரூல் பண்ணிட்டு இருக்க மாதிரி அடுத்ததாக இந்த படம் ரூல் பண்ணுமா இல்லையாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த அகிலத்தை ஆக்குவதும் ஆளுவதும் உழைப்பவர்கள்தான். அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் 550D கம்பிகள்.